சிவபெருமான் உங்களுக்கு தெரியுமா? உண்மை. பாம்பின் கால் பாம்பரியும். சிவபெருமான் எல்லா இடத்தையும் வந்து சாப்பிடுவார். நாய் மாதிரி வருவார், குரங்கு மாதிரி வருவார், மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி வருவார், அவதூதா வருவார், உடம்பெல்லாம் அழுக்கு மாதிரி வருவார். நம்ம சீப்போன்னு விரட்டக்கூடாது. அவன் எந்த வடிவில் வேணாலும் வருவான். சோமாசிமார் அதுக்கு அப்படித்தானே வந்தான் இல்லையா? சிவபெருமான் வந்து சாப்பிட்ட இடம் 1000ல் ஒருவன். சிவபெருமானுக்கு தான் பேர். யாருக்கு பேரு? 1000ல் ஒருவன் யாரு? ஆக்கூர் தாட்தோண்டி மாடத்தில் இருக்கிற சுவாமிக்கு பேரு சகஸ்ர ஏகதேஸ்வரர்னு பேர். சிறப்புலி நாயனாருக்காக வந்து தொண்டு செய்தார் இல்லையா? மேல பெரும்பள்ளம்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு ராஜா ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டார். அந்த பாவம் போறதுக்காக ஒரு பரிகாரம் கேட்டார். அந்த முனிவர் சொன்னாரு, நீ தினந்தோறும் 1000 பேருக்கு சாப்பாடு போடணுமப்பா. சரி சாமி, சாப்பாடு போட்டா பாவம் போகுமா? அங்க பாரு, அந்த பந்தல் மேல ஒரு மணியை கட்டு. அது கயிறெல்லாம் போடாத, உயரமா கட்டு. நல்ல அடியார் ஒருத்தர் சாப்பிட்டா அந்த மணி அடிக்கும். அப்படி அடிச்சா உன் பாவம் போச்சு. இவரும் தினந்தோறும் 1000 பேருக்கு சாப்பாடு, வடை, பாயசம், அப்பளம் எல்லாம் போறாரு. மணி அடிக்கல. மனசு வந்து போச்சு. சாப்பிட்றவன் யாருமே யோகிதமா இல்லையே, நல்ல அடியார் இல்லையே. அந்த வழியா உண்மையான ஒரு தொண்டர் வந்தார். யாரு? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு சொன்னார ஒரு மெய் தொண்டர் பட்டினத்து சுவாமிகள். அப்படி பசி தாங்க முடியல அவரால். 16,000 கோடிக்கு அதிபதி. அப்படி தங்க டம்ளர்ல பசும்பாலை கறந்து தேன், முந்திரி பருப்பு, பிஸ்ஸா பருப்பு, பாதாம் பருப்பு, எல்லாம் குங்குமப்பூலாம் போட்டு தங்க டம்ளர்ல அப்படியே சாப்பிட்டவர் மகான். வைரத்திலேயே மிதந்தவர். கடைசியில் 16,000 கோடியை ஒரு சொல்லுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்த பெரிய துறவி பட்டினத்து சுவாமி. அவருக்கு பசி, பாவம் பசி. அந்த மேல பெரும்பளுக்கு வந்தாரு. எல்லாருக்கும் சோறு செஞ்சுட்டு இருக்கிறான். உள்ள விட மாட்டேங்கிறான். யோ, நீ யாரைய உள்ள போய் சாமியாரா போனா கூட நல்ல வஸ்திரம்லாம் கட்டிட்டு போகணும். மகரகண்டி ஏக்கரகண்டிலாம் போட்டு போகணும். அப்பதான் உள்ள விடுவாங்க. இல்ல விட மாட்டாங்க இல்லையா? சாப்பாடுலாம் கிடையாது. போ. யார? பட்டினத்து உண்மையான துறவிய. இவர் பார்த்தாரு. பசி வந்தா 10ம் பறந்து போயிடுமப்பான்னு சொல்லி அந்த சாப்பாடை வடிக்கிறாங்களே, அந்த கஞ்சி அந்த காவா வழியா அப்படியே ஒடியாந்தது, கால்வாய் வழியா. பார்த்தாரு, இனி பொறுக்க முடியாது அப்படின்னு அந்த 2 கையிலையும் அள்ளி அள்ளி கஞ்ச குடிச்சாரு பாருங்க. டம் டம் டம்னு மணி அடிச்சது. மன்னன் ஒடியாந்தா. ஆஹா, பாவம் போயிட்டுது, பாவம் போயிட்டு. யார் சாப்பிட்டா, யார் சாப்பிட்டா? இன்னும் சாப்பாடே போடல எஜமா அப்படின்னா சமயக்காரன். சாப்பாடு போடாம மணி எப்படியா அடிக்கும், யார் சாப்பிட்டான்னு பாருன்னாரு. அங்க போனா கொள்ளையில ஒரு மெய் தொண்டர் கோவணத்தோட கையில திருவோடும் இல்லாம அப்படியே 2 கையில அந்த அரிசி, அந்த சோற்று கஞ்சியை மல்ல மல்ல குடித்து கொண்டே இருந்தான் அந்த மெய் தொண்டன் பட்டினத்து சுவாமி என்கிற மெய்த்திரு அடியார். தொண்டரை பார்த்து எடை போடக்கூடாது. நான் சுவாமி கிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன் பெருமான்ட்ட. நான் இன்ன வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. நான் என்னுடைய உடம்பை விட்டு உயிர் போனால் நிச்சயமா கைலாயம் போவேங்கிறது உறுதி. அது வேற விஷயம். நான் நிச்சயமா அங்க தவிர வேற எங்க போவோம்? கழுதை கட்டா குட்டி சவரு. இந்த கழுதை கெட்டால் நேரம் கைலாயம் தான். கழுதை கெட்டா கைலாயம். ஆனால் என்னைக்குமே சுவாமிய திருமுறைகளை பாடிட்டே இருக்கணும். பெருமான் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுதான் எங்க உள்ள போனாலும் சுவாமிகிட்ட அதுதான் வேண்டும். சுவாமி என்னை கைவிட்டுறார். என்னை உடையாய், என்னை கை விடாய், நெகிழ விடேன், கைவிட்டுறார். எனக்கு எப்பவே பிடிச்சுக்கோ, சின்ன பிள்ளைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கோ சுவாமி அப்படின்னு நான் அப்பன்ட்டு அதுதான் கேட்கறது உண்டு. அவர் செய்வார் நம்பிக்கை. நான் அவர் மேல 1000 என்ன, லட்சம், கோடி என்ன, இந்த உலகமே வெடிச்சாலும் நான் அவரை கைவிட மாட்டேன். அந்த அளவுக்கு உறுதிப்பாடு உள்ளது. அதுதான் சொல்றேன், என் உடம்ப கூறு கூறாக அறுத்து போட்டாலும் சரி, அது துள்ளுகிற பொழுது நமசிவாயம் சிவன் தான் சொல்லுமே தவிர வேறொரு பேரை சொல்ல. ஏன்னா அவருடைய கருணையை புரியவே முடியாது. அவருக்கு எத்தனை கருணையாளன். அந்த கருணையாளனை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ஜென்மனுக்கு பத்தாது. கருணை தெய்வம் சிவன். சிவனை தவிர ஒரு தெய்வம் எனக்கு தெரிஞ்சு உலகத்துல பெருசுன்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். அவன் சோதிக்கிற கடவுள் இல்ல, சாதிக்கிற கடவுள். பக்கத்துல போனா கொஞ்சம் சோதனை பண்ணுவான், டெஸ்ட் பண்ணுவான், உங்களை புளிவான். அதுக்கப்புறம் புளிஞ்சு ஜூஸா கொடுத்து 2 ஐஸ் கட்டியை போட்டு 2 இஞ்சியை போட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு நல்ல தங்க டம்ளர்ல அப்படியே 102 டிகிரியில வரும்போது இந்த ராஜான்னு அப்படியே கொடுப்பான். ஜில்லுன்னு கொடுப்பான். அப்படி சாப்பிடும் போது வாயில அப்படின்னு வரும் பாருங்க.
அந்த தான் அவன் நிற்பான். இதுதான் அவனுடைய வேலை. ஆனால் புளியை விட்டா தானே ஜூஸ் கிடைக்கும். இப்போ இவ்வளோ பெரிய 2000 வருஷம் பழமையான சிவாலயம் இருந்து இந்த ஊர் மக்களுக்கு இப்போ சிவாலயம் இருக்குதான்னு யாருக்கும் தெரியல. இவன் வாழ்க்கை முழுக்க என்ன பண்றான்? ஆடு மாடு கோழி சாராயம், அடுத்தவன் சண்டை, வட்டிக்கு பணம் விடுறது, வீடு கட்டுறது, அடுத்தவனை சண்டை போடுறது, இப்படியே வாழ்ந்து சாகுறான். எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்றோம்னு அவனுக்கே தெரியல. அவனுக்கு லட்சியம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒன்று படிக்கணும், படிப்பு வரலையா எவனையாவது ஏமாத்தணும், கல்யாணம் பண்ணணும், ஈசல் மாதிரி பிள்ளைய பெற்றுக்கணும், அந்த பிள்ளைய வளர்த்துறதுக்கு அங்கங்க அலையணும். அது ஊதாரியா போயிடுச்சுன்னா உடனே அவதிப்படணும். அவ்வளோதான். கடைசியில் உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நிற்கணும். கடைசியில் ஓன்னு அழுவணும், பரிகாரம் போய் செய்யணும், கோயிலில் போய் பரிகாரம் செய்யணும். அவ்வளோதான். கடைசியில் வெந்ததை சாப்பிட்டுட்டு நம்மளும் வெந்து சாக வேண்டியதான். அதுக்குள்ள வயசும் ஆயிடும். அப்ப எதுக்கு ஆண்டவன் இந்த மனித பிறவியை கொடுத்தான்னு யாராவது யோசிக்கிறோமா? யாரும் இல்லை. அன்னைக்கு எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவீங்க. எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் போயாகணும். அன்னைக்கு தான் நமக்கு ஹீரோ பயிற்சியா வரார். யாரு? சனி பகவான். அவருக்கு பயந்து எல்லாரும் நிற்பான் உள்ள வந்து. இந்த ஆலயத்தில் வேற சனி தலைவர், சனி பகவான் தனியாவே இருக்கிறார், தனித்துவமா இருக்கிறார். அப்ப என்ன பண்றான்? ஏதாவது ஒரு பரிகாரம். கும்பராசியா, மீனராசியா, கடகராசியா, சிம்ம ராசியா, தனுசு ராசியா, இவங்க தான் பாதிக்கப்பட போறாங்க. அதுல கும்பராசிக்கார மாட்டினா, தனுசு ராசிக்கார மாட்டினா, கடகராசி ஊமுகுத்து வாங்குறவன் சிம்ம ராசிக்காரன் வாங்க போறான். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கான சுந்தரர் சொல்றார். இப்ப கும்பராசிக்காரன் அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான். மகர ராசிக்காரன் அப்பா 2 வருஷம் நான் பட்ட பாடெல்லாம் போதும். இப்ப சிவபெருமான கும்புறவங்களுக்கு நவக்கிரகம் ஏதாவது பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. ஒண்ணுமே பண்ணாது சார். நீங்க தேவாரத்தை நூலை தொட்டாவே போதும், தேவாரத்தை படிச்சாவே போதும், திருமுறையை கேட்டாவே போதும். சனி பகவான் மட்டுமல்ல, அவங்க அப்பாவாகிய சூரிய பகவானுக்குமே பவர் வராது. அவன் சகோதரனாகிய யமதர்மராஜன் ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் பிள்ளையாகிய மாந்தியும் ஒன்றும் செய்யாது. இது எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நம்முடைய பாரத கண்டம் இந்திய நாடு சுதந்திரம் பெறும் பொழுது வேயிறு தோழிபங்கன் பதிகத்தை பாடித்தான் இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள். அதைத்தான் மீண்டும் நாடாளுமன்றத்தில் வேயிறு தோழிபங்கன் பதிகத்தை பாடி நாடாளுமன்றத்தை திறந்து வச்சாங்க.